பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, எல்லாருக்கும் இடுமுடி கட்டிட்டாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். Hey guys, ஃப்ரெண்டில் இருக்க வண்டி போக சொல்கிறாடா. கிளம்பியாச்சு, போய் ட்ரெயின் பிடிக்கிறோமான்னு பார்ப்போம். சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. ஒரு வழியாக ட்ரெயினுக்கு வந்துட்டோம். செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஐயப்பா நம்மளை கூப்பிட்டு போவார். ஐயப்பா பெரிய பாதை கேன்வாஸ் பண்ணுற ஆள் இவங்க தான். ஸோ இவங்க எல்லாம் பெரிய பாதை போகிறாங்க, நாங்கள் சின்ன பாதை போகிறோம். தொண்டை கொஞ்சம் கட்டிச்சு, ஜஸ்ட் அது போயிட்டு வாங்க. பத்திரம் பத்திரம் பத்திரம். எரிமலைக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு வேட்டை துள்ளிட்டு அங்கேருந்து பம்பாவுக்கு போகிறோம். எரிமலை வந்தாச்சு. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து பாதி பேர் அப்படியே பெரிய பாதைக்கு போயிடுவாங்க. நாங்கள் பம்பா போயிட்டு அங்கேருந்து சின்ன பாதை. சுவாமி சரணம். எரிமலையில் இருக்கோம். எரிமலையில் பேட்டை துள்ளிட்டு இப்போ பெரிய பாதை போகிறவங்களாம் இந்த சைடு போவாங்க, சின்ன பாதை போகிறவங்களாம் பம்பா போக போகிறோம். சாமி சரணம். சாமி அது போயிட்டு வாங்க. பாய். மும்பை வந்து விட்டோம். ஸோ கூட்டம் பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாமி சரணம். காலைல 6 மணி ஆச்சு. ஸோ சின்ன பாதைக்கு ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோட வழி. இது பார்த்திங்கன்னா பம்பா, சின்ன பாதை ஏற போகிறோம். மூல கணபதி இங்கே பார்த்துட்டு இங்கே தேங்காய் உடைச்சிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆணுமா ஃபோட்டோ எடுக்கல, நீ எடுத்தவா? ஆரம்பிக்கிறோம். சுவாமி சரணம். சாமி சரணம். பார்த்தீங்களா, அப்பாச்சி மேடு வரைக்கும் வந்துட்டோம். இதுதான் அந்த சரங்குத்தி. பார்த்தீங்கன்னா கன்னிசாமி எல்லாம் சரத்தை குத்துவாங்க இங்கே. மாந்தளிர் மடம்
இதான் வந்து தேங்காய் உடைக்கிற இடம் 18 படிக்கு. இதுதான் சிவில் தரிசனம். ஸோ இருமுடி கட்டாதவங்க டைரெக்டாக 18ஆம் படி ஏறாதவங்க வந்து இந்த பக்கத்துலேருந்து பார்க்கலாம். ஸோ இருமுடி இறக்கி இங்கே பார்த்தீங்கன்னா அரவணை பாயசமும் அப்பமும் வந்து இது பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒன்லி கார்டு, நோ கேஷ், நோ ஜிபே. இதான் நம்ம மக்கள் க்யூவில் நின்று வாங்குற பேருன்ட்டு காலியான இருக்கிற ஒரு இடத்துல க்யூவில் மாதிரி நின்று ஒரு பாக்ஸ் அரவணை பாயசமும் எவ்வளோ அப்போ 7 அப்பவும் வாங்கியிருக்காங்க. 8 அப்பம் வாங்கியிருக்காங்க. சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது ஃபுட்டு. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். அரவணை பாயசம் கொடுக்குற இடத்துலேருந்து மேலே வந்தீங்கன்னா ஹோட்டல் சாஸ்தான்னு ஒரு இருக்கும். அது பக்கத்தில் தான் இது இருக்குது. வந்து கோபி மஞ்சூரியன் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரணமையப்பா 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 சரணமையப்பா. சாமி சரணம். தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சூரத்தங்காய் 18ஆம் படிக்கு விட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி இருக்கும். இங்கே தான் சூரத்தங்காய் உடச்சிட்டு அப்படியே பம்பா கீழே இறங்கிடுவோம். ஃபைனலி இறங்குறோம். சின்ன பாதை போகிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங். இதுலேருந்து ஃபுல்லாக இறக்கம் தான். கட்டான்னு இறங்கி போக வேண்டியதுதான். சாமி சரணம். பாதியில் ஃபுல்லாக இது மாதிரி ஃப்ரூட்ஸ், பழம், இளநீர் எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கடினமான பாதை தான். பட் சாமி சரணம். சாமி சரணம். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இறங்கியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. சாமி சரணம் ஐயப்பா. அடுத்த முறை சந்திக்கிறோம். சாமி சரணம் ஐயப்பா. ஒரு வழியாக கிளம்பி விட்டோம். ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷனில் ஏசி வெயிட்டிங் ஹால். 1 ஹவருக்கு 30 ருபீஸ். அருமையான வெயிட்டிங் ஹால். அங்கே போயிட்டு பேக்கெல்லாம் போட்டுட்டு சிப்ஸ் வாங்க வெளில போகிறோம். இனிதே முடிவடைந்தது இந்த ட்ரிப். பாய்.